Welcome to Good Effort channel. Good morning students. இன்னைக்கு நம்ம real numberல example number 1 பார்க்கலாம். Consider the number 4 raised to the power n where n is natural number. Check whether there is any value of n for which 4 raised to the power n ends with the digit 0 அப்படினு சொல்லிருக்காங்க. இங்க ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ஸ்டேட்மென்ட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த n அப்படின்றது நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1, 2, 3 இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து இந்த n இருக்கிற இடத்துல நம்ம நேச்சுரல் நம்பர்ஸை போடலாம். 4 raised to the power 1, 4 raised to the power 2, 4 raised to the power 3, 4 raised to the power 4ன்னு போட்டே போகலாம். இப்போ 4 raised to the power 1க்கு 4 தான் வரும். 4 raised to the power 2க்கு வந்து 16, இது வந்து 64. இப்போ 64லேருந்து 4ஐ நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 16, இங்கே வந்து 256. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் வந்து நமக்கு என்ன நம்பர் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். யூனிட் டிஜிட் எல்லாமே ஈவன் நம்பரில் தான் வந்திருக்கு. நமக்கு எந்த ஒரு ஜீரோவாக எண்ட் ஆகலை. நேச்சுரல் நம்பரில் நமக்கு எந்த நம்பர் போட்டாலும் யூனிட் டிஜிட்டில் நமக்கு ஜீரோ ஆகலை. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 4 raised to the power n ends with digit 0. டிஜிட் 0ல் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வராது. அதை எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இன்னொரு கான்செப்டையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 0 இருக்கிற நம்பர்ஸை நம்ம எழுதலாம். இப்போ 0 இருக்கிற நம்பர் வந்து 10 எழுதலாம். இப்போ இதோட ஃபேக்டர் என்ன, 2 × 5. ஓகே, இப்போ இந்த 0 இருக்கிற நம்பர்ஸில் வந்து 2வும் 5யும் கண்டிப்பாக வந்து டிவைட் ஆகும், டிவிசிபிளாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து கூட நம்ம 20 எடுத்துக்கலாம். இப்போ எண்ட் வித் 0, எண்ட் வித் டிஜிட் வந்து எண்ட் டிஜிட் வித் 0வாக இருக்குது. இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 × 2 4, 4 × 5 20. இப்போ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 2 and 5 என்ன ஆகுது, இதில் டிவைசபிளாக இருக்குது, டிவிசிபிளாக இருக்குது, ஒரு ஃபேக்டராக இருக்குது. 2 and 5 வந்து ஒரு ஃபேக்டராக இருக்குது. அப்போ எந்த ஒரு நம்பரும் எண்ட்ஸ் டிஜிட் வித் டிஜிட் எண்ட் டிஜிட் வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா 2வாலையும் டிவைட் ஆகணும், 5ஆலையும் டிவைட் ஆகும். இப்போ இந்த 4ஐ நம்ம 2 raised to the power 2ன்னு எழுதி இங்கே n எழுதிடலாம். இப்போ இந்த வந்து ப்ராடக்ட் டைம்ஸாக நம்ம எழுதியிருக்கோம். ஆனால் n வந்து எத்தனை நம்பர் போட்டாலும் நமக்கு எண்ட் டிஜிட் இருக்குல்ல, n டிஜிட் ends with டிஜிட் இருக்குல்ல, இந்த யூனிட் டிஜிட் வந்து நமக்கு ஜீரோவாக வராது. ஸோ இதை நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். இது வந்து 2 மார்க் கொஷின்ஸில் வந்து நமக்கு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதை வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இஃப் தி நம்பர் 4 raised to the power n for any n where to n with digit 0, then it would be divisible by 5. 5ஆல் வந்து டிவைட் பண்ணணும். That is prime factorization of 4 raised to the power n would contain the prime 5. This is not possible because 4 raised to the power n is equal to 2 raised to the power 2n அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 5ஆல் வந்து prime number டிவைட் பண்ணணும். ஆனால் இங்கே வந்து 5 இருக்கா, இங்கே 5 இல்லை, not possible. So the only prime in the factorization of 4 raised to the power n is 2. 2 மட்டும்தான் வரும், 5 வந்து வராது. ஸோ த யூனிக்னஸ் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் arithmetic guarantees that there are no other primes in the factorization of 4 raised to the power n. There is no natural number n for which 4 raised to the power n ends with the digit 0. இங்கே ஏன் வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் arithmetic guarantee அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் arithmetic progression என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது முதல்ல பார்க்கலாம். இப்போ தியரம் 1.1ல் every composite number can be expressed as a product of primes and this factorization is unique apart from the order in which prime factors occurs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு காம்போசிட் நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ 12ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்ன, ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ் ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் ப்ரைம்ஸை வந்து கண்டுபிடிச்சலாம். இப்போ வந்து இது 2 டேபிளில் போகும். இங்கே வந்து 6, இங்கே திருப்பி 2, இங்கே வந்து 3, இப்போ 1. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 raised to the power 2 × 3 இந்த மாதிரி நம்ம எழுதலாம். இப்போ 12ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா 2 raised to the power 2 × 3 இல்லை, இதோட நம்ம சேர்த்து இன்னொரு நம்பரை நம்ம ஆட் பண்ணி எழுதலாம் அப்படின்னு நம்ம எழுத முடியாது. ஏன்னா ஒவ்வொரு காம்போசிட் நம்பருக்கும் வந்து யூனிக்னஸ் ஆஃப், அதாவது இந்த நம்பர் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம வந்து ஆட் பண்ண முடியாது. ஒவ்வொருத்துக்கும் என்ன இருக்குது, யூனிக் நம்பர்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்டர் வந்து சேஞ்ச் பண்ணி எழுதலாம், மாற்றி கூட எழுதலாம். ஆனால் அதோட ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ் எப்படி இருக்குது, யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 × 2 raised to the power 2ன்னு எழுதலாம், இல்லை 2 raised to the power 2 × 3ன்னு கூட எழுதலாம். ஆனால் அதோட ப்ராடக்ட் வந்து யூனிக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு n with 0
எண்ட் வித் தி டிஜிட் 0 அப்படின்னு வரணும்னா நம்ம கூட ஏதாவது ஒரு நம்பரை சேர்த்து போட முடியாது. ஸோ அதனால் இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி எழுதணும்னா நமக்கு இங்கே எக்ஸாம்பிள் நம்பர் 1ல் இந்த ஸ்டேட்மெண்ட் இங்கேருந்து இது வரைக்கும் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை அப்படியே நீங்கள் எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 2ல் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் நம்பர் 2 பார்க்கலாம். ஃபைண்ட் தி LCM அண்ட் HCF ஆஃப் 6 and 20 பை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 6க்கு என்னென்ன ஃபேக்டர் அப்படின்னா 2 into 3. இப்போ 2 raised to the power 1, 3 raised to the power 1ன்னு எழுதிடலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து 20க்கு வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் 2, இப்போ இங்கே வந்து 10 இருக்கும், இப்போ இங்கே வந்து 5, இங்கே வந்து 1, அப்போ 2 raised to the power 2 into 5. இப்போ LCM எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா LCM அப்படின்னா ஹையஸ்ட் பவர் ஆஃப் வேரியபிள். இப்போ இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதில் வந்து என்ன வேரியபிள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, ஹையஸ்ட் பவராக இருக்கணும். ஹையஸ்ட் பவர் ஆஃப் வேரியபிள் கிடையாது, அது ஹையஸ்ட் பவராக இருக்கணும். இப்போ வந்து ஹையஸ்ட் பவர் எந்த இதில் இருக்குது, 2 raised to the power 2ன்னு இருக்குது, அப்போ 2 raised to the power 2ன்னு எழுதிடலாம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம கம்பேர் பண்ணியாச்சு. இப்போ இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, அதனால் நம்ம ஹையஸ்ட் பவர் இருக்கோ அது எது நம்ம எழுதியாச்சு. இங்கே வந்து நமக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு நம்பர் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே 5 வந்து இல்லை, அப்போ 5 raised to the power 0ன்னு எழுதிடலாம். இங்கே 3 இல்லை, அப்போ 3 raised to the power 0ன்னு எழுதிடலாம். இப்போ இதை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஹையஸ்ட் பவர் வந்து எதில் இருக்குது, 3 raised to the power 1. இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கே எந்த பவர் இல்லை அப்படின்னா 1ன்னு போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். 5 raised to the power 1. இப்போ வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இங்கே 4, 3, 5. ஸோ 5 4s are 20, இங்கே வந்து 16 இருக்கும். இப்போ LCM வந்து 60. HCF பார்த்தீங்க அப்படின்னா HCFக்கு திருப்பி நான் வந்து எழுதுகிறேன். 6 is equal to 2 into 3. 20க்கு வந்து 2 raised to the power 2 into 5ன்னு வரும். இப்போ LCMல வந்து ஹையஸ்ட் பவர் அப்படின்னு சொன்னோம்ல, இப்போ வந்து LCM வந்து ஹையஸ்ட் பவர் எப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி HCFக்கு லோயஸ்ட் பவரை நம்ம கம்பேர் பண்ணணும். இப்போ எதில் பவர் இல்லையோ நீங்கள் raised to the power 1ன்னு போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். லோயஸ்ட் பவர் எது, இதுதான். அப்போ வந்து நம்ம 2 raised to the power 1. இப்போ எதை வந்து நம்ம கம்பேர் பண்ண நம்பர் இல்லையோ அதை நம்ம என்ன பண்ணணும், raised to the power 0ன்னு போட்டுக்கலாம். இங்கே பவர் இல்லாதனால 1 போட்டுக்கலாம். இப்போ வந்து இங்கே கம்பேர் பண்ணுறதுக்கு 5 இல்லை, ஸோ 5 raised to the power 0. இங்கே 3 இல்லை, 3 raised to the power 0. இப்போ இதை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்து நம்ம 3 raised to the power 0 தான் எடுத்துக்கணும், ஏன்னா லோயஸ்ட்டு பவர் தான் நம்ம எடுத்துக்கணும். இதில் வந்து நம்ம கிரேட்டஸ்ட் பவரை எடுத்துக்கிட்டோம். கிரேட்டஸ்ட் பவர், இங்கே வந்து நம்ம லோயஸ்ட் பவரை எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரியல் நம்பர் இந்த சாப்டர் ரொம்பவே ஈஸி தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது 5 raised to the power 0வும் 5 raised to the power 1 தான். இப்போ இதில் லோயஸ்ட் பவர் கம்பேர் பண்ணி எழுதணும். ஸோ 5 raised to the power 0. இப்போ a raised to the power 0 is equal to 1. இதை வந்து லாஸ் ஆஃப் எக்ஸ்போனண்ட்டில் நம்ம லாஸ்ட் இயர் படிச்சிருக்கோம். அதனால் 2 raised to the power 1க்கு 2 தான், இங்கே வந்து 1, இங்கேயும் 1. அப்போ HCF வந்து என்னவா இருக்குது, 2வாக இருக்குது. இப்போ HCF ஆஃப் 6 and 20க்கு 2. அதே மாதிரி LCM ஆஃப் 6 and 20க்கு 60. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் நம்பர் 3ல் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் மூலமாக ஒரு ஃபார்முலாவை வந்து படிக்கலாம். இப்போ வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா, இப்போ HCF ஆஃப் 6 and 20ன்னு இருக்குது. இதை நம்ம அப்படியே எழுதலாம். HCF of 6 and 20 into LCM of 6, 20 is equal to 6 into 20. இது ரெண்டுமே வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கும். இதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ HCF ஆஃப் 6 and 20க்கு நம்ம என்ன வந்திருந்தது, 2ன்னு வந்தது. LCM ஆஃப் 6 and 20க்கு நமக்கு இங்கே 16 வந்திருந்தது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு எந்த நம்பரில் கண்டுபிடிச்சோமோ அதோட ப்ராடக்ட் வந்து இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 120, இங்கேயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 120. லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதோட உண்மையான ஃபார்முலா என்ன அப்படின்னா HCF ஆஃப் A, B எனி 2 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம்.
into LCM of A comma B is equal to A into B. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்பர் 3 எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் 3ல வந்து ஃபைண்ட் HCF ஆஃப் 96 and 404 by prime factorization method, hence find their LCM. அப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம LCM-ஐ கண்டுபிடிக்கலாம். இங்கே A and B அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இது வந்து A, இது வந்து B. இது வந்து ப்ராடக்டாக எடுத்துக்கலாம், ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸாக எடுத்துக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் டூ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் A and B, இது ப்ராடக்ட் ஆஃப் டூ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாக எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 96க்கும் 404க்கும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ப்ராடக்ட் ப்ரைம்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 96 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ஈவன் நம்பராக இருக்குது, அப்போ 2 டேபிள். எப்போயுமே வந்து நம்ம சின்ன நம்பர்லேருந்து தான் எடுத்துகிட்டு போகணும். நமக்கு 12th டேபிள் தெரியும், 4th டேபிள் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம போகக்கூடாது. எப்போயுமே சின்ன நம்பர்லேருந்து போனால் தான் நமக்கு அக்யூரேட்டாக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே 4 2s are 8, பேலன்ஸ் 1, அப்போ 8 2s are 16, திருப்பி 2 டேபிள், 2 2s are 4, 4 2s are 8, இப்போ 2 டேபிள் 12, இங்கே வந்து 6, 2, இங்கே வந்து 3, இங்கே 1, அப்போ 1 2 3 4 5. அப்போ வந்து நம்ம 96க்கு வந்து 2 raised the power 5 into 3 raised the power 1. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு 404க்கு பார்க்கலாம். ஸோ ஈவன் நம்பரில் இருக்குது 2 டேபிள், ஸோ 201 202ன்னு வரும். திருப்பி 2 டேபிள், இங்கே 101 101 வந்து ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ இப்போ இதை வந்து நம்ம 404 is equal to 2 raised the power 2 into 101. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு HCF. அப்போ HCFக்கு வந்து என்ன சொல்லியிருக்கோம், லோயஸ்ட் பவர் எது இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. ஸோ 2 raised the power 2ன்னு எழுதிடலாம். இங்கே இப்போ இங்கே கம்பேர் பண்ணுறதுக்கு நம்பர் இருக்கா, இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா 101 raised the power 0. இங்கே 3 இல்லை, ஸோ 3 raised the power 0. இங்கே 101 இருக்குல்ல, இதை 1ன்னு போட்டுக்கோங்க. இப்போ இதை நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். HCF அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால லோயஸ்ட் பவர் இருக்கோ அதுதான் நம்ம எழுதணும். அப்போ 101 raised the power 0 இன்ட்டு, இப்போ இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள், 3 raised the power 0வை எழுதணும். ஸோ இங்கே வந்து 2 raised the power 2 இன்ட்டு 1, ஸோ இங்கே வந்து 4. அப்போ HCF ஆஃப் 96 இன்ட்டு 4 raised the power 4க்கு வந்து 4 தான் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா LCM வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். அப்போ என்னென்னா HCF ஆஃப் இங்கே வந்து A, Bக்கு பதிலாக என்ன எழுதணும் அப்படின்னா 96 and 404 நம்ம எழுதணும். 96, 404 into LCM of 96, 404 is equal to 96 into 404. இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ இப்போ வந்து HCF ஆஃப் 96, 404க்கு நம்ம 4ன்னு கண்டுபிடிச்சாச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா LCM தான் கண்டுபிடிக்கணும். அப்போ LCM ஆஃப் 96, 404 இந்த மாதிரி எழுதிட்டு இந்த 96 into 404 அப்படியே எழுதிடலாம். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், LCM தான் கண்டுபிடிக்கணும். இந்த 4 நம்ம இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். அப்போ LCM ஆஃப் 96, 404 is equal to 96 into 404 divided by 4. 404 அப்படியே வச்சுக்கோங்க, மல்டிப்ளை பண்ண வேணாம். ஸோ 4 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணால் டிவிஷன் ஆயிரும். இப்போ 4 டேபிளில் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து 2 டைம்ஸ் போகும். இப்போ இது வந்துட்டு 2 டைம்ஸு 2 4s are 8, இது 2 டைம்ஸ், பேலன்ஸ் 1, 4 4s are 16. அப்போ வந்துட்டு 404 24ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். இங்கே வந்து 16, இங்கே வந்து 8 0 8 6 9 6 9. அப்போ வந்து நமக்கு ஆன்சர் வந்து 9696ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் நம்பர் 4ல் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் நம்பர் 4 பார்க்கலாம். ஃபைண்ட் தி HCF and LCM of 6,72 and 120 using the prime factorization method அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து HCFும் கண்டுபிடிக்கணும், LCMும் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 6க்கு பார்த்தோம் அப்படின்னா 2 into 3, அப்போ 2 raised the power 1, 3 raised the power 1ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 72க்கு வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். 2 டேபிளில் போகலாம். இப்போ 2ல் வந்து 3 2s are 6, பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போ 6 2s are 12. திருப்பி 2 டேபிள், இது 1 டைமு, பேலன்ஸ் 1 இருக்கும். 8 2s are 16. 2 டேபிள் 9, 3 டேபிளில் 3 3s are 9, அப்போ பேலன்ஸ் 1. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா 1 2 3, அப்போ 2 raised the power 3 into 3 raised the power 2. ஸோ நெக்ஸ்ட் வந்து 120 வந்து 2 டேபிளில் போகலாம். 6 டைம்ஸு, திருப்பி 2 டேபிள், 3 2s are 6, திருப்பி 2 டேபிள் 15, திருப்பி 3 டேபிள், இங்கே 5, இங்கே 1. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 120 is equal to 2 raised the power 3, 3 raised the power 1, 5. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம LCM வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ LCM ஆஃப் 6, 12, 120. ஸோ இதுக்கு வந்து நம்ம கிரேட்டஸ்ட் பவர் தான் எழுதணும். எது கிரேட்டஸ்ட் பவரோ அதுதான் வந்து எழுதணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கம்பேர் பண்ணிடலாம். இப்போ 2க்கு வந்து எல்லா நம்பர்ஸ்லேயும் இருக்குது. ஸோ கிரேட்டஸ்ட் பவர் பார்த்திங்க அப்படின்னா 2 raised the power 3 தான். அப்போ நம்ம 2 raised the power 3 எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ நம்ம இங்கே கம்பேர் பண்ணிங்கன்னா 3 raised the power 2 எழுதிடலாம். இப்போ இங்கே கம்பேர் பண்ணுறதுக்கு நம்பர்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கேன், 5 raised the power 0, 5 raised the power 0. இப்போ கம்பேர் பண்ணுங்கள் 5 raised the power 1. ஸோ இங்கே 2 raised the power 3க்கு 8, இங்கே 3 raised the power 2க்கு வந்து 9, இங்கே 5. ஸோ 8 into 9 into 5 இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 360ன்னு வரும். ஸோ இதே வந்து நம்ம HCFக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நான் இங்கே என்ன எழுதியிருக்கேனோ இதை அப்படியே எழுதிடலாம். இப்போ 6க்கு வந்து 2 raised the power 1 into 3 raised the power 1, 5 இல்லை, அதனால் 5 raised the power 0. ஸோ இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா எழுத வேண்டாம், அதுக்கப்புறமா எழுதலாம். 72க்கு ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா 2 raised the power 3, 3 raised the power 2. 120க்கு வந்து 2 raised the power 3, 3 raised the power 1, 5 raised the power 1. ஸோ இப்போ வந்து இது HCF தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ HCF ஆஃப் 6, 72, 120 இதை வந்து பவர் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா லோயஸ்ட் பவர் தான் எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்போ கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இதில் லோயஸ்ட் பவர் என்னென்னா 2 raised the power 1, அப்போ 2 raised the power 1. நெக்ஸ்ட்டு வந்து 3க்கு வந்து லோயஸ்ட் பவர் வந்து 3 raised the power 1, ஸோ 3 raised the power 1. இங்கே கம்பேர் பண்ணுறதுக்கு நம்பரே இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் 5 raised the power 0, 5 raised the power 0. ஸோ இப்போ வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள், லோயஸ்ட் பவர் வந்து 5 raised the power 0. இப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2 raised the power 1க்கு 2, இங்கே 3, இங்கே வந்து என்ன பண்ணணும் 1 தான் வரணும், அப்போ வந்து 6. இப்போ HCF ஆஃப் 6, 72, 120க்கு 6ன்னு வரும். அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு எக்ஸாம்பிளில் இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி 3 நம்பர்ஸை வச்சு நம்ம ஒரு ஃபார்முலா நம்ம எழுதியிருந்தோம்ல. ஸோ இந்த ஃபார்முலா எழுதியிருந்தோம்ல, HCF ஆஃப் 2 நம்பர்ஸை வச்சு இது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் 3 நம்பராக இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்காது. நோட்டீஸ் 6 into 72 into 120 is not equal to HCF of 6, 72, 120 into LCM of 6, 72 into 120. இப்போ இந்த 3 ப்ராடக்ட் இருக்குல்ல, பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு HCF ஆஃப் திஸ் 3 நம்பர் அண்ட் LCM ஆஃப் திஸ் 3 நம்பர். 2 நம்பர் இருக்கும்போது தான் இந்த ஃபார்முலா வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸசைஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸசைஸ் 1.1 கொஷின் நம்பர் 1 வந்து பார்க்கலாம். பார்ட் 1 எக்ஸசைஸ் 1.1 கொஷின் நம்பர் 1 பார்ட் 1.
எக்ஸ்பிரஸ் ஈச் நம்பர் ஆஸ் அ ப்ராடக்ட் இட்ஸ் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைம் ஃபேக்டர்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 140 இருக்குது பார்ட் 1ல் 140. ஸோ இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில். ஸோ 140 ஈவன் நம்பர். ஸோ 2 டேபிள் 7 2s are 14. ஸோ இப்போ வந்து திருப்பி 2 டேபிள் இங்கே 35. ஸோ இப்போ வந்து 5 டேபிளில் வந்து 7 டைம்ஸ் இங்கே 7 1. ஸோ நமக்கு 140க்கு 2 raise the power 2 into 5 raise the power 1 7 raise the power 1. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 2ல் 156. இப்போ இந்த 156ல் வந்துட்டு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் 156 ஈவன் நம்பர் வந்து 2. ஸோ 2லேருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். 2 நம்பர்லேருந்து போகும். ஸோ இங்கே 7 டைம்ஸ் போகும். பேலன்ஸ் 1 8 2s are 16. திருப்பி 2 டேபிள். ஸோ இது 3 டைம்ஸு பேலன்ஸ் 1 இருக்கும். 9 2s are 18. இப்போ வந்து 13 டேபிளில் போகலாம். இப்போ 3 டேபிளில் போகலாம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸ்மால் நம்பர்லேருந்து போகணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ 3 டேபிளில் இது 1 டைம் 3 3s are 19 இங்கே 13. ஸோ இப்போ 156 is equal to 2 raise the power 2 into 3 raise the power 1 into 13 raise the power 1. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 3ல் வந்துட்டு 3825ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3825 5 வந்து யூனிட் டிஜிட்டில் இருக்குது. அப்போ இது வந்து 5 டேபிளில் போகுமா 3 டேபிள் போகுமா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். 3 டேபிளில் போகுமா பார்த்துட்டு அதுக்கப்புறமா 5 டேபிள் போகணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் இருக்குல்ல, அதுதான். ஸோ 3 + 8 + 2 + 5 8 + 2 10 10 + 5 15 15 + 3 18. அப்போ 18 வந்து 3 டேபிளில் போகும். அதனால் நம்ம 3 டேபிளில் போகலாம். ஸோ இது வந்து 1 டைம், இது 2 டைம்ஸு, பேலன்ஸ் வந்து 2 இருக்கும். ஸோ 7 3s are 21. ஸோ பேலன்ஸ் திருப்பி 1 5 டைம்ஸ். திருப்பி செக் பண்ணுங்கள். 1 + 2 + 7 + 5. ஸோ இங்கே வந்து 3 இங்கே 10 15. அப்போ வந்து திருப்பி 3 டேபிளில் போகும். 4 3s are 12. இது வந்து 2 டைம்ஸு, பேலன்ஸ் 1 இருக்கும். இப்போ 5 டைம்ஸ். திருப்பி 4 + 2 + 5. ஸோ இங்கே வந்து 6 6 + 5 11. ஸோ இது வந்து போகாது. அதனால் நம்ம 5 டேபிளில் போகலாம். ஸோ இங்கே 8 டைம்ஸ் போகும். 8 5s are 40. பேலன்ஸ் வந்து இங்கே 2. அப்போ இங்கே வந்து 5 5s are 25. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம திருப்பி 5 டேபிள். ஸோ 5 டேபிள் இது வந்து 1 டைம், பேலன்ஸ் வந்து 3. இங்கே வந்து 7. ஸோ இங்கே வந்து ப்ரைம் நம்பர் 1. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 3825 is equal to 3 raise the power 2 5 raise the power 2 17 raise the power 1. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்ட் 5 பார்க்கலாம். பார்ட் 4 பார்க்கலாம். பார்ட் 4ல் வந்து 5005ன்னு இருக்குது. ஸோ இப்போ 5 வந்து யூனிட் டிஜிட்டில் இருக்குது. ஸோ 3 டேபிளில் போகுமா பார்த்தா போகாது. அதனால் 5 டேபிளில் டேரெக்டாக போயிடலாம். இது வந்து 1 டைம், திருப்பி 1. ஸோ இங்கே வந்து 1001ன்னு இருக்குது. இது வந்து என்னென்ன டேபிளில் போகும் அப்படின்றத பார்க்கலாம் டிவிசிபிலிட்டி ரூலில். இப்போ ஸோ 2 டேபிள் போகாது, 3 டேபிள் போகாது, 1 + 1 2. ஸோ 3 டேபிளில் போகாது, 4th டேபிளில் போகாது, ஏன்னா ஈவன் நம்பராக இல்லை. 5 டேபிளில் போகாது, 6 டேபிளில் போட்டு பாருங்கள், அதுவும் போகாது. 7th டேபிளில் போகும். அப்போ 7th டேபிளில் போட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து 1 டைம் போகும். பேலன்ஸ் வந்து 30 இருக்குது. அப்போ 4 7s are 28. பேலன்ஸ் 2. அப்போ இங்கே வந்து 3 டைம்ஸ் இருக்கும். திருப்பி 143 இருக்குது. ஸோ இது வந்து நம்ம 11th டேபிளில் போகலாம். இது வந்து 1 டைம், பேலன்ஸ் வந்து 3 இருக்கும். அப்போ 3 டைம்ஸ். ஸோ இங்கே வந்து 13, இங்கே 1. ஸோ இப்போ வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எழுதிடலாம். 5 × 7 × 11 × 13. மேலே வந்து எல்லாமே ஒரு தடவை பவரில் எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்ட் 5 பார்க்கலாம். 7429 7429. ஸோ இப்போ நமக்கு இது ஈவன் நம்பரில் இல்லை. ஸோ டிவிசிபிலிட்டி ஆஃப் ரூல் இருக்குல்ல, 3 4 5 6 எல்லாம் போட்டு பாருங்கள், இது வராது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு 17ல் போகும். 7429 17th டேபிளில் போட்டு பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம
17 4 2 9. So 17th table 17 into 4 which are 68. So first வந்து 4 times இங்கே வந்து 68 இருக்கும். So இங்கே வந்து balance வந்து 6. இங்கே 2 வந்து கீழே இறக்கிடலாம். So next வந்து இது வந்து 3 times போடலாம். So 17 into 3 51. So இப்போ வந்து நம்ம 51 இங்கே 1 இருக்கும். இங்கே வந்துட்டு 1 பேலன்ஸ் வந்து 9. ஸோ இப்போ வந்து 17 into 23 17 into 7 ஏன்னா இங்கே வந்து 9 இருக்குது, யூனிட் டிஜிட்டில் 9 இருக்கிறதுனால 7 டைம்ஸ் போட்டு பாருங்கள். 49 இங்கே வந்து 119. ஸோ இங்கே வந்து 7 போட்டலாம். ஸோ 119. ஸோ இப்போ வந்து 4 3 7 போட்டலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இந்த 437 எந்த டேபிளில் போகும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இது வந்து நம்ம 19th டேபிளில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 437 19th டேபிளில். ஸோ 19th டேபிள் அப்படின்னா நம்ம வந்து 2 டைம்ஸ் போட்டு பார்க்கலாம். 38 வருது. ஸோ இது வந்து 2 times 38. ஸோ இங்கே வந்து 5, இங்கே திருப்பி 7. ஸோ இங்கே வந்து நம்ம 3 டைம்ஸ் போட்டு பார்க்கலாம். ஏன்னா இங்கே 9ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் யூனிட் டிஜிட் 7 வரும். ஸோ 3. ஸோ 9 into 3 19 into 3 இங்கே 27க்கு 2 இங்கே 57. ஸோ இங்கே 57. ஸோ இப்போ வந்து 23ன்னு போட்டலாம். ஸோ இங்கே 19th டேபிளில் 23 டைம்ஸ் போகும். இந்த 23மே ஒரு ப்ரைம் நம்பர் தான். ஸோ 7 4 2 9க்கு 17 into 19 into 23. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஷின் நம்பர் 2ல் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 2 பார்க்கலாம். கொஷின் நம்பர் 2ல் find the LCM and HCF of the following pairs of integers and verify that LCM into HCF is equal to product of two prime numbers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா வந்து LCM of A, B into HCF of A, B is equal to A into B. இதுதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 1ல் 26 and 91 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும் 26க்கு அண்டு 91க்கு. ஸோ 26க்கு வந்து 2 டேபிளில் போகலாம். இது வந்து 1 time 3. ஸோ இங்கே 1. ஸோ 26க்கு வந்து 2 into 13 91க்கு பார்க்கலாம். ஸோ 91 வந்து 3 டேபிளில் போகுமா போகாது. அப்போ 7th டேபிளில் போகலாம். இப்போ 7th டேபிளில் இது 1 time பேலன்ஸ் 2 இருக்கும். இங்கே 3. ஸோ 13 இங்கே 1. இப்போ 7 into 13. ஸோ இப்போ நம்ம எல்சிஎம் அப்படின்னா கிரேட்டஸ்ட்டு பவரை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ 2வையும் 7ஐயும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னா 2 வந்து இங்கே இல்லை, அதனால் 2 raise the power 0ன்னு போடலாம். ஸோ வேறு என்ன இல்லை, 13 இருக்குது. இங்கே வந்து நமக்கு எது இல்லை அப்படின்னா 7 இல்லை. ஸோ 7 raise the power 0. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எல்சிஎம் அப்படின்னா கிரேட்டஸ்ட் பவர் தான் நம்ம எழுதணும் இதை கம்பேர் பண்ணி. அப்போ 2 raise the power 1 எழுதிடலாம். இப்போ 7 இங்கே raise the power 1. கிரேட்டஸ்ட் பவர் அப்படின்னா 7 raise the power 1. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே 13 இருக்குது. ஸோ 13 raise the power 1 எழுதிடலாம். ஸோ இப்போ வந்து இங்கே 14 into 13 மல்டிப்ளை பண்ணுங்கள். 14 into 13 14 into 13 1 4 4 இங்கே 1. ஸோ இங்கே வந்து நமக்கு 182 கிடைக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம 182ன்னு போட்டலாம். ஸோ இதே மாதிரி நம்ம HCF வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ HCFல வந்து இதே மாதிரி கம்பேர் பண்ணுங்கள், ஆனால் கிரேட்டஸ்ட்டு பவர் எழுதணும். இப்போ 2 raise the power 0 இருக்குது, 2 raise the power 1 இருக்குது. அப்போ எது எழுதணும், லோயஸ்ட் பவர் எழுதணும். HCFக்கு வந்து லோயஸ்ட், நான் இங்கே எழுதிடுறேன், லோயஸ்ட் பவர் தான் எழுதணும். லோயஸ்ட் எழுதணும். இங்கே வந்து எல்சிஎம்முக்கு வந்து கிரேட்டஸ்ட் பவர்.
ஸோ இங்கே எல்சிஎம்க்கு வந்து கிரேட்டஸ்ட்டு, ஹெச்சிசிஎஃப்க்கு வந்து லோயஸ்ட். இப்போ இதில் வந்து 2 raised to the power 1 2 raised to the power 0 இருக்குது. அப்போ 2 raised to the power 0. இப்போ 7 raised to the power 1 இருக்குது, 7 raised to the power 0. அப்போ 7 raised to the power 0. இங்கே 13 raised to the power 1. 2 raised to the power 0 1, இங்கே 1, இங்கே வந்து 13 raised to the power 1, இங்கே 13. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலாவை அப்படியே இப்போ நம்ம எழுத போகிறோம். ஸோ எல்சிஎம் ஆஃப் என்ன நம்பர் நம்ம பண்ணோம், 26, 91 into HCF of 26, 91 is equal to 26 into 91. ஸோ எல்சிஎம்முக்கு வந்து நம்ம 182 கிடச்சிது, இங்கே வந்து நமக்கு 13. ஸோ இங்கே 26 into 91. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 182 into 13, இங்கே 6 3 24 2, இங்கே வந்து 5 ஆகும், இங்கே 2 8 1. ஸோ இங்கே 6 6, இங்கே 13, இங்கே 2 3 6 6ன்னு வருது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 3 6 6 வருது, ரைட் ஹேண்ட் சைடில் 26 into 91. ஸோ 1 டேபிளில் 6 2, இங்கே வந்து 54, இங்கே 5 வித் 2 18 5 23. ஸோ இங்கே 6 இங்கே 6 3 2. ஸோ இங்கே 2 3 6 6. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஹென்ஸ் வெரிஃபைட்னு எழுதிடலாம். ஸோ நம்ம என்ன எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிட்டு ஹென்ஸ் வெரிஃபைட்னு எழுதலாம். எப்படின்னா, ஸோ தேர்ஃபோர் HCF of A, B into LCM of A, B is equal to product of two numbers. So hence verified. So இதே மாதிரி மற்ற ப்ராப்ளமும் நம்ம எழுதணும். Exercise 1.1 question number 2 part 2 பார்க்கலாம். 510 and 92. ஸோ இதுக்கு வந்து LCM and HCF கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெரிஃபை பண்ணணும், ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸோட ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு 510 ப்ரைம் ஃபேக்டர்ஸாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ஈவன் நம்பராக இருக்குது. ஸோ 2 2s are 4, பேலன்ஸ் 1 இருக்குது. இங்கே 5 2s are 10, ஸோ பேலன்ஸ் 1 இருக்குது. இங்கேயும் 5 2s are 10. ஸோ இப்போ இது வந்து 2 டேபிளில் போகாது, ஆனால் 3 டேபிளில் போகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணோன்னா 12 வந்து 3 டேபிளில் போகும். ஸோ 3 டேபிள் 8 3s are 24, பேலன்ஸ் 1. அப்போ இங்கே 15 இருக்குது, 5 3s are 15. ஸோ இப்போ இது 5 டேபிள், இது வந்து 1 டைம், பேலன்ஸ் 3, அப்போ வந்து 7 டைம்ஸ் போகும். இப்போ 17 1. இப்போ 510க்கு நம்ம 2 into 3 into 5 into 17 எழுதிடலாம். ஸோ இப்போ இதே மாதிரி 92க்கு கண்டுபிடிக்கலாம். ஈவன் நம்பர். ஸோ 2 டேபிளில் 4 2s are 8, பேலன்ஸ் 1. இங்கே 6 2s are 12. ஸோ திருப்பி 2 டேபிள் 2 2s are 4, 3 2s are 6. ஸோ இங்கே 23, இங்கே 1 டைம்ஸ். அப்போ 92 is equal to 2 square into 23. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம LCM ஆஃப் 510, 92க்கு கிரேட்டஸ்ட் பவர் எது இருக்கோ அதுதான் நம்ம எழுதணும். ஸோ இங்கே எதுவும் இல்லை அப்படின்னா இங்கே raise the power 1 போட்டுக்கலாம். ஸோ நம்பரே இல்லை அப்படின்னா நம்ம raise the power 0ன்னு போடணும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டஸ்ட் பவர் தான் எழுதணும். ஸோ நம்ம இங்கே 2 ஸ்கொயர்னு எழுதிடலாம். இங்கே 3 இருக்கா கம்பேர் பண்ணுறதுக்கு? இல்லை. அப்போ நம்ம 3 raise the power 0ன்னு எழுதிடலாம். ஸோ இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். 3 raise the power 1ன்னு எழுதிடலாம். ஸோ இங்கே 5 raise the power 0, 17 raise the power 0ன்னு எழுதிடலாம். இப்போ நீங்கள் 5ஓட கம்பேர் பண்ணிங்கன்னா பவர் வந்து 5 raise the power 1, 17 raise the power 1 வரும். ஸோ இங்கே 23 இருக்குது, இங்கே 23 இல்லை. ஸோ 23 raise the power 0. இங்கே வந்து நம்ம என்ன எழுதலாம்னா into 23 raise the power 1. இப்போ raise the power 1 அப்படின்றது என்னென்னா 2 ஸ்கொயர் into 3 into 5 into 17 into 23. ஸோ இது எல்லாமே மொத்தமாக மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 23 இதை எல்லாமே மொத்தமாக மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 46,000. எல்சிஎம்முக்கு வந்து 23,460 வரும். ஃபுல்லாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 23,460. இதே மாதிரி நம்ம HCFக்கு கண்டுபிடிக்கணும்.
So HCF of 510 comma 92. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லோயஸ்ட் பவர் எது இருக்கோ அதுதான் நம்ம எழுதணும். திருப்பி கம்பேர் பண்ணி பாருங்கள் இதில். ஸோ இதில் வந்துட்டு நம்ம 2 raise the power 1ன்னு எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இங்கே 3 raise the power 1ஓட 3 raise the power 0. அப்போ நம்ம இங்கே வந்து 3 raise the power 0ன்னு எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 5 raise the power 1, 5 raise the power 0. ஸோ இங்கே வந்து நம்ம 5 raise the power 0. அதே மாதிரி 17 raise the power 0, 23 raise the power 0ன்னு வரும். ஸோ இங்கே 2 raise the power 1க்கு 2. ஸோ இங்கே வந்து 1, எல்லாத்துக்குமே 1 தான் வரும். ஸோ அப்போ நமக்கு HCF வந்து 2. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார்முலாவை எழுதிடலாம். LCM of A, B into HCF of A, B is equal to A into B. ஸோ இப்போ நமக்கு A into B அப்படின்றது என்னென்னா இதுதான் A into B. ஸோ இந்த நம்பர்ஸ் தான் நம்ம எழுதணும். 510 into 92. ஸோ இப்போ LCM வந்து என்னென்னா 23,460. ஸோ இங்கே வந்து 23,460ன்னு எழுதிடலாம். HCF of 2 numbers வந்து 2. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 46,920 வரும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 46,920 வரும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு எழுதிடலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு எழுதியாச்சு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் is equal to right hand side. So hence verified ன்னு எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 336 and 54. ஸோ இதுக்கு நம்ம LCM and HCF கண்டுபிடிச்சிட்டு ஸோ அதுக்கு நம்ம ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸோட ஈக்குவல் ஆகுதா, அதாவது வெரிஃபை ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ 336 வந்து ஈவன் நம்பர். ஸோ 2 டேபிளில் போகலாம். இது 1 டைம் பேலன்ஸ் 1 இருக்கும். 6 2s are 12 பேலன்ஸ் 1. இப்போ 16 இருக்குது. 8 2s are 16. திருப்பி 2 டேபிள் 8 2s are 16, 4 2s are 8. 2 டேபிள் 4 2s are 8, 2 2s are 4. 2 டேபிள் 2 2s are 4 balance 1. 3 table 7 times 7 1. அப்போ 336க்கு வந்து 2 raise the power 4 into 3 into 7. ஸோ இங்கே எக்ஸ்போனண்ட் இல்லைனா 1ன்னு போட்டுக்கலாம். இப்போ 54க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் நம்பர். இப்போ 2 டேபிளில் 2 2s are 4 பேலன்ஸ் 1, 7 2s are 14. திருப்பி நம்ம 3 டேபிள் 9 3s are 27. 3 டேபிள் 3 3s are 9 1. அப்போ 54க்கு வந்து நம்ம 2 raise the power 1, 3 raise the power 3ன்னு எழுதிடலாம். ஸோ இப்போ இது இங்கே வந்து 7 கம்பேர் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ நம்ம 7 raise the power 0ன்னு எழுதிடலாம். ஸோ இப்போ நம்ம HCF of 336, 54 கண்டுபிடிக்கிறேன்னா HCFக்கு லோயஸ்ட் பவர் எது இருக்கோ அதுதான் நம்ம எழுதணும். இப்போ HCFக்கு வந்து லோயஸ்ட் பவர் என்ன? ஸோ இதையும் நம்ம கம்பேர் பண்ணுங்கள். 2 raise the power 1 இன்ட்டு இங்கே நம்ம கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா 3 raise the power 1. ஸோ இங்கே 7 raise the power 0 இருக்குது. 7 raise the power 1. அப்போ 7 raise the power 0. ஸோ இங்கே வந்து 2 into 3. அப்போ இங்கே 6. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம LCM கண்டுபிடிக்கலாம். ஸோ LCM of 336, 54 is equal to. ஸோ இங்கே வந்து நம்ம LCMக்கு ஹையஸ்ட் பவர் ஆஃப் வேரியபிள் தான் எடுத்துக்கணும். அப்போ இங்கே வந்து 2 raise the power 4. ஸோ இங்கே வந்து 2 raise the power 4. ஸோ இங்கே வந்து இதில் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஹையஸ்ட் பவர். அப்போ வந்து 3 raise the power 3. இங்கே வந்து 7 raise the power 1. ஸோ இங்கே வந்து 64 into 27 into 7. ஸோ இது மூணையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நம்ம வந்து மூணுமே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3024 வரும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார்முலாவை எழுதிடலாம். HCF of A, B into LCM of A, B is equal to A into B. ஸோ HCF of A, Bக்கு வந்து 6 into 3024 is equal to
336 into 54. ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் மல்டிப்ளை பண்ணிடலாம், இங்கே ரைட் ஹேண்ட் சைடை மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ இங்கே 3024 into 6 இதை ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 18144 வரும். இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடை மல்டிப்ளை பண்ணாலும் ஸோ இதே மாதிரி நமக்கு 336 into 54, ஸோ 18144 வரும். ஸோ இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு. வெரிஃபைடு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 3 பார்க்கலாம். கொஷின் நம்பர் 3. கொஷின் நம்பர் 3 பார்ட் 1 பார்க்கலாம். கொஷின் நம்பர் 3ல ஃபைண்ட் தி எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் தி ஃபாலோயிங் இன்டிஜர்ஸ் பை அப்ளைங் த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ட் 1ல 12, 15, and 21. ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃபை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 12க்கு வந்து 2 into 2 into 3. ஸோ இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலான்னா எப்பயும் போல் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் கண்டுபிடிச்சிடலாம். 2 டேபிளில் 6 times, 2 டேபிளில் 3 times, இங்கே 1. ஸோ இங்கே 2 raise the power 2 into 3. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 15க்கு வந்து 3 டேபிளில் 5 times, இங்கே 1. ஸோ 15க்கு வந்து 3 into 5. 21க்கு வந்து 21 3 டேபிள் 7 times, இங்கே 1. ஸோ 3 into 7. இப்போ இதில் இங்கே வந்து 5 இல்லை, ஸோ இங்கே நம்ம 5 raise the power 0ன்னு போட்டலாம். அதே மாதிரி 7 இல்லை, 7 raise the power 0. ஸோ இங்கே வந்துட்டு 2 இல்லை, ஸோ 2 raise the power 0. இங்கே 7 இல்லை, ஸோ 7 raise the power 0. ஸோ இங்கே 2 raise the power 0, 5 raise the power 0. ஸோ அப்போ நம்ம எதுக்காக இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ எல்சிஎம் அப்படின்றது கிரேட்டஸ்ட் பவர். ஸோ கிரேட்டஸ்ட் பவர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 2 ஸ்கொயர் இருக்குது, 2 raise the power 0, 2 raise the power 0, அப்போ 2 ஸ்கொயர்னு போட்டலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 3 raise the power 1, எல்லா இடத்துலையும் 3 raise the power 1 இருக்குது, ஸோ 3 raise the power 1. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல்சிஎம் வந்து கிரேட்டஸ்ட் பவர், ஸோ இங்கே 5 raise the power 1. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 7க்கு வந்து 7 raise the power 1. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 ஸ்கொயருக்கு 4 into 3, 3 into 5 into 7. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் 420 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹெச்சிஎஃப்க்கு வந்து லோயஸ்ட் பவர் ஆஃப் வேரியபிள். ஸோ இப்போ இங்கே வந்து 2 ஸ்கொயர் இருக்குது, மற்ற இடத்துல எல்லாம் வந்து 2 raise the power 0. ஸோ நம்ம இங்கே 2 raise the power 0ன்னு போட்டலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 3ன்னு பார்த்தோன்னா 3 வந்து எல்லா இடத்துலையும் 3 raise the power 1 தான். ஸோ நம்ம இங்கே 3 raise the power 1. ஸோ இங்கே வந்து நமக்கு லோயஸ்ட் பவர் ஆஃப் வேரியபிள் தான் பார்க்கணும். அப்போ நம்ம இங்கே 5 raise the power 0, 7 raise the power 0ன்னு போட்டலாம். ஸோ நமக்கு இங்கே எல்சிஎம், ஸோ இப்போ நமக்கு ஹெச்சிஎஃப் வந்து 3. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 3ன்னு எழுதிடலாம். ஸோ ஹெச்சிஎஃப்க்கு 3. ஸோ எல்சிஎம் வந்து 420, ஹெச்சிஎஃப் வந்து 3. ஸோ இதே மாதிரி தான் நம்ம பார்ட் 2 பார்ட் 3 வந்து பண்ண போகிறோம். ஸோ பார்ட் 2க்கு வந்து 17, 23, 29. ஸோ 17 வந்து ஒரு ப்ரைம் நம்பர் தான். ஸோ அப்போ 1 into 17. 23க்கு வந்து 1 into 23. 29க்கு வந்து அதுவுமே வந்து ப்ரைம் நம்பர் தான். ஸோ 1 into 29. ஸோ இப்போ நம்ம ஹெச்சிஎஃப் பார்க்கணும், எல்சிஎம் பார்க்கணும். ஸோ ஹெச்சிஎஃப் அப்படின்னு பார்த்தோன்னா லோயஸ்ட் பவர் ஆஃப் வேரியபிள். லோயஸ்ட் பவர் ஆஃப் வேரியபிள் நம்ம இங்கே 1 தான் வரும். லோயஸ்ட் பவர் வேரியபிள் கிடையாது, லோயஸ்ட் பவர் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வந்து எல்லாமே 1 raise the power 1 தான் இருக்குது காமன் ஃபேக்டர். ஸோ 1 தான் இங்கே எழுதலாம். ஸோ இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே 23 raise the power 0, 29 raise the power 0, இங்கே வந்து 17 raise the power 0, 29 raise the power 0, இங்கே வந்து 17 raise the power 0, 23 raise the power 0. இங்கே நான் 1ன்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஹெச்சிஎஃப்ல அப்போ லோயஸ்ட் பவர் ஆஃப் வேரியபிள் 17 raise the power 0, 23 raise the power 0, 29 raise the power 0. இப்போ டோட்டலாக வந்து நமக்கு ஹெச்சிஎஃப் வந்து நம்ம என்ன மொத்தமாக எழுதலாம் அப்படின்னா 1 தான் எழுதணும். எல்சிஎம் அப்படின்றது கிரேட்டஸ்ட் பவராக எழுதணும். கிரேட்டஸ்ட் பவர் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 17
இன்ட்டு 23 இன்ட்டு 29 எல்லாமே ஒன்று ஒன்றா தான் இருக்குது. ஸோ இது மொத்தமாக நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை மொத்தமாக மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 11,339 வரும். ஸோ இது வந்து எல்சிஎம்க்குரிய ஆன்சர், இது வந்து ஹெச்சிஎஃப்க்குரிய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 3 பார்க்கலாம். ஸோ பார்ட் த்ரீல வந்துட்டு 8,9,25. ஸோ 8க்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 டேபிள், 4 2s are 8, 2 2s are 4. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 9க்கு வந்து 3 3s are 9, இங்கே 3 டைம்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 25 பார்த்தீங்கன்னா 5 டேபிள், 5 5s are 25. ஸோ இப்போ 8க்கு வந்து 2 கியூப், 9க்கு வந்து 3 ஸ்கொயர், 25க்கு வந்து 5 ஸ்கொயர். ஸோ இப்போ எது நம்பர் கம்பேர் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா 3 raised to the power 0, 5 raised to the power 0. இங்கே 2 raised to the power 0, 5 raised to the power 0. இங்கே 2 raised to the power 0, 3 raised to the power 0. இப்போ எல்சிஎம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹையஸ்ட்டு பவர் எடுத்துக்கணும். அப்போ இங்கே வந்து 2 raised to the power 3. 3க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்கொயர் எடுத்துக்கலாம். 5க்கு 5 ஸ்கொயர். ஸோ இங்கே 2 கியூப் அப்படின்னு பார்த்தோன்னா 8, இங்கே 9, இங்கே 25. ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம 1800 எழுதிடலாம். 1800. ஹெச்சிஎஃப்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப்பில் 2 raised to the power 0, அதே மாதிரி இங்கே 3 raised to the power 0, ஸோ 5 raised to the power 0. அப்போ ஹெச்சிஎஃப்க்கு நம்ம 1ன்னு எழுதிடலாம். ஸோ இது எல்சிஎம்க்குரிய ஆன்சர், இது ஹெச்சிஎஃப்க்குரிய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 4 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 4 பார்க்கலாம். Given that HCF of 306, 657 is equal to 9. ஸோ இப்போ HCF வந்து கொடுத்துருக்காங்க, எல்சிஎம்முக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ HCF of A, B into LCM of A, B is equal to A into B. ஸோ நமக்கு 2 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா 306 into 657. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு எல்சிஎம் கொடுத்துருக்காங்களா, HCF கொடுத்துருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். ஸோ நமக்கு HCF கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் கேட்டிருக்காங்க. HCF ஆஃப் 306, 657 வந்து 9 அவங்களே கொடுத்துருக்காங்க. இன்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் ஆஃப் 306, 657. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 9 வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அப்போ எல்சிஎம் ஆஃப் 306, 657 is equal to 306 into 657 by 9. ஸோ இது வந்து 9th டேபிளில் வந்து கட் பண்ணலாம், இல்லைனா 3 டேபிளில் கூட கட் பண்ணலாம். இப்போ 3 3s are 9, 3 டேபிளில் இது 1 டைம் 0, 2 3s are 6, திருப்பி வந்து 3 டேபிளில் இது 1 டைம், 3 3s are 9, பேலன்ஸ் 1 இருக்கும், 4 3s are 12. இப்போ 657 into 34. ஸோ இங்கே வந்து 28. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு சொல்கிறேன் நான். ஸோ மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து 22,338. ஸோ இது வந்து எல்சிஎம் ஆஃப் 306, 657க்குரியது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஷின் நம்பர் 5 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 5 பார்க்கலாம். செக் whether 6 raised to the power n can end with the digit 0 for any natural number n அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எனி பாசிட்டிவ் இன்டிஜர் எண்டிங் வித் தி டிஜிட் 0 இஸ் டிவிசிபிள் பை 5. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து எண்டு வித் டிஜிட் 0, இப்போ 10 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 into 5, 2வும் இருக்கும் 5ம் இருக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். 2 and 5 வந்து ஃபேக்டர்ஸ் இருந்தால் தான் எண்டு வித் டிஜிட் 0வாக வரும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 6 இருக்குது. இப்போ இதோட 6ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 and 3 தான் இருக்குது. 5 இருக்கா ஃபேக்டரா? இல்லை. ஸோ அதனால் therefore prime factorization of 6 raised to the power n does not contain 5 as a factor. Hence 6 raised to the power n can never end with digit 0 for any natural numberன்னு சொல்லி நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதிடலாம். ஸோ 2வும் இருக்கணும் 5ம் இருக்கணும் ஃபேக்டர். அப்படி இல்லை அப்படின்னா எண்ட் வித் டிஜிட் 0வாக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 6 பார்க்கலாம்.
So next வந்து question number 6 பார்க்கலாம். Explain why 7 into 11 into 13 plus 13 and 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 plus 5 are composite numbers அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இது நிறைய கொஷின் பேப்பர்ஸில் வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டு கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கொஷினை நம்ம எழுதிடலாம். 7 into 11 into 13 plus 13 இது வந்து இது ஒரு காம்போசிட் நம்பரா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே 13 இருக்குது, இங்கேயும் 13 இருக்குது. ஸோ நம்ம 13 வந்து காமன் ஃபேக்டராக எடுத்துக்கலாம். ஸோ இங்கே 13 இருக்குது. ஸோ 13 காமன் ஃபேக்டராக எடுத்துட்டோம் அப்படின்னா 7 into 11 into 1 ப்ளஸ் 1ன்னு இருக்கும். ஸோ இப்போ 13 into 7 into 11 77 ப்ளஸ் 1. ஸோ 13 into 78. ஸோ 13 into 78. அப்போ இதில் வந்து ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபேக்டர் இருக்குது. இதை நம்ம நீங்கள் ஃபுல்லாகவே சிம்ப்ளிஃபை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபேக்டர்ஸ் வந்து 13 and 78 இருக்கும். அதாவது இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த நம்பர் வந்து டோட்டலாக சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா 13 வந்து ஒரு டிவிசிபிள் நம்பர், 78 வந்து ஒரு டிவிசிபிள் நம்பராக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஸோ இப்போ நான் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இட் இஸ் டிவிசிபிள் பை 13 and 78. ஸோ ஹென்ஸ்னு போட்டுட்டு இந்த நம்பர் எல்லாமே வந்து காம்போசிட் நம்பர்னு எழுதிடலாம். ஸோ இது வந்து பார்ட் 1 கொஸ்டினுக்குரியது. ஸோ இதே மாதிரி நம்ம பார்ட் 2 கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ பார்ட் 2 கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 ப்ளஸ் 5ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 5 வந்து நம்ம காமன் ஃபேக்டராக எடுக்கலாம். இப்போ 5 வந்து காமன் ஃபேக்டராக எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து 7 into 6 into 5 வந்து வெளியில் போட்டாச்சு. அப்போ 1 போடலாம். 4 into 3 into 2 into 1 ப்ளஸ் 1ன்னு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே 5 into 7 into 6 into 4 into 3 into 1 இதை எல்லாமே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1008 வரும் ப்ளஸ் 1. இப்போ 5 into 1009. ஸோ நமக்கு 2 ஃபேக்டர் கிடச்சிருக்கு, 1009 and 5. ஸோ இப்போ திருப்பி வந்து இதே மாதிரி நம்ம ஸ்டேட்மெண்ட்டை எழுதிடலாம். ஸோ நான் வந்து இங்கே ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். ஸோ தேர்ஃபோர்னு போட்டு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எழுதிட்டு இஸ் டிவிசிபிள் பை 5 and 1009 போட்டுட்டு ஹென்ஸ் இட் இஸ் அ காம்போசிட் நம்பர்னு எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு வேர்டு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 7 பார்க்கலாம். தர் இஸ் எ சர்க்குலர் பாத் அரவுண்ட் a sports field. Sonia takes 18 minutes to drive one round of the field, while Ravi takes 12 minutes for the same. Suppose they both start at the same point and at the same time and go in the same direction. After how many minutes will they meet again at the starting point அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சர்க்குலர் பாத்தை வந்து ட்ரா பண்ணிடலாம். ஸோ இதில் வந்துட்டு யார் வந்து ரவி சொல்லியிருக்காங்க, சோனியா சொல்லியிருக்காங்க. அப்போ சோனியா ஒரு சர்க்குலர் பாத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 18 மினிட்ஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி இதே பாயிண்டில் வந்து ரவி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சேம் டைரக்ஷன், அதே டைரக்ஷன் தான், ஆனால் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ மினிட்ஸ் ஆகுது? 12 மினிட்ஸ் ஆகுது. ஸோ இப்போ இவங்க 2 பேருமே suppose they both start at the same point at same time and go in the same direction. After how many minutes will they meet again அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி வந்து மீட் பண்ணுவாங்க ஸ்டார்டிங் பாயிண்டில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம 2 கொஷின் தான், எல்சிஎம்மா இல்லை ஹெச்சிஎஃப்ஆ, எது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த 12க்கும் 18க்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோன்னா மிக குறைவான நம்பர் தான் வரும். ஒரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மினிமம் 12 மினிட்ஸ்னாச்சும் இருக்கணும். ஆனால் ஹெச்சிஎஃப் நம்ம கண்டுபிடிச்சோன்னா 12 விட கம்மியாக வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் திங்க் பண்ணணும். எல்சிஎம்மா இல்லை ஹெச்சிஎஃப்ஆ அப்படின்றத நம்ம எப்படி திங்க் பண்ணணும்னா, ஸோ இந்த மாதிரி லாஜிக்காக நம்ம திங்க் பண்ணணும். ஒரு சர்க்குலர் பாத் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே 12 மினிட்ஸ் ஆகுதுன்னா அப்போ நம்ம ஹெச்சிஎஃப் எடுக்கணுமா இல்லை எல்சிஎம் எடுக்கணுமா அப்படி தான் நம்ம திங்க் பண்ணணும். ஸோ ஹெச்சிஎஃப் எடுத்தோம் அப்படின்னா ஸோ ஒரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 12 மினிட்ஸ் ஆகுது. ஆனால் ஹெச்சிஎஃப் என்ன ஆகுது? 12 மினிட்ஸையும் காட்டிலும் குறைவாக மினிட்ஸ் வருது. அதனால் நம்ம இங்கே எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஆன்சரில் வந்து we will have to find LCM வந்து தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ 18க்கு வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம்.
ஸோ 2 டேபிள் 9 2s are 18, 3 டேபிள் 3 3s are 9, இங்கே 1. ஸோ 18. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 12 மினிட்ஸுக்கு, ஸோ 12 மினிட்ஸுக்கு 2 டேபிள் 6 டைம்ஸ், 2 டேபிள் 3 டைம்ஸ், இங்கே 1. ஸோ அப்போ 18க்கு வந்து 2 raise the power 1 3 ஸ்கொயர், 12க்கு வந்து 2 ஸ்கொயர் into 3 raise the power 1. அப்போ LCM of 18, 12 is equal to highest power வந்து 2 ஸ்கொயர், இங்கே 3 ஸ்கொயர். ஸோ இப்போ வந்து இங்கே 4 into 9, அப்போ 36 minutes. ஸோ ஃபைனலி நம்ம வந்து ஆன்சரை வந்து ஸ்டேட்மெண்ட்டில் எழுதிடலாம். ஸோ நான் இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட்டாக எழுதியிருக்கேன். ஹென்ஸ் ஆஃப்டர் 36 minutes they will meet again at a starting point அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸசைஸ் 1.2 பார்க்கலாம். அதுக்கு நடுவில் வந்து எக்ஸாம்பிள் இருந்துச்சுன்னா அப்படி நம்ம எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 5, prove that root 3 is irrational. ஸோ root 3 அப்படின்றது irrationalாக நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து let us assume to the contrary root 3 is rational. ஸோ கான்ட்ரரியாக, அதாவது ஒரு முரண்பாடாக root 3 வந்து irrational தான், ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா root 3 வந்து ஒரு rational அப்படின்றத அசியூம் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ such that root 3 is equal to p by q. இப்போ p by q அப்படின்றது ஒரு rational நம்பர் தான். ஸோ அந்த rational நம்பர் எப்படி இருக்குன்னா where p and q are co-prime, where p and q are co-prime. Co-prime அப்படின்றது என்னென்னா, இப்போ 3/4 இருக்குது அப்படின்னா இப்போ 3யோட ஃபேக்டர் 1 into 3, அதே மாதிரி 4ஓட ஃபேக்டர் 1 into 4. இப்போ இதோட காமன் ஃபேக்டர் வந்து 1 மட்டும்தான் இருக்கும், அதர் தேன் 1 வேறு எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பரை தான் co-primes அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் we get root 3 whole square is equal to pq whole square. ஸோ இங்கே root 3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 3 வரும். root 3 into root 3 is equal to 3. ஸோ இங்கே 3, இங்கே வந்து p ஸ்கொயர் by q ஸ்கொயர். ஸோ இந்த q ஸ்கொயர் இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். அப்போ 3q ஸ்கொயர் டிவைடட் பை p ஸ்கொயர். இப்போ இந்த 3யை இந்த பக்கம் திருப்பி டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். அப்போ 3 divides p square, then 3 divides p. இப்போ வந்து ஒரு 5 இருக்குது, 5 வந்து 5 ஸ்கொயரை டிவைட் பண்ணுது அப்படின்னா 5ஐயும் டிவைட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து சொல்ல வராங்க. இப்போ வந்து p ஸ்கொயர் டிவைடட் பை 3 and p divided by 3. ஸோ இதையும் நம்ம ப்ராக்கெட்டில் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலான்னா p by 3 இருக்குல்ல, ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு ஒரு இன்டிஜர் கிடைக்கும். p by 3 இஸ் ஈக்குவல் டு ஒரு இன்டிஜர், ஏதாவது ஒரு இன்டிஜர் k அப்படின்றது ஒரு இன்டிஜர். இப்போ இந்த 3யை நம்ம இந்த பக்கம் திருப்பி டிரான்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா pயோட வேல்யூ கிடச்சிரும் 3k. ஸோ இந்த வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 1, ஸோ இங்கே வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். புட்டிங் the value of p in equation number 1. இப்போ 3q square is equal to p square. ஸோ இப்போ 3q square is equal to p ஓட வேல்யூ வந்து 3k whole square. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 3q square is equal to 9k square. இப்போ இந்த 9ஐயும் 3ஐயும் கட் பண்ணிடலாம். அப்போ q square is equal to 3 3s are 9. அப்போ இங்கே 3, இங்கே k ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த 3யை இந்த பக்கம் நம்ம டிவைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ டிவைட் பண்ணோம் அப்படின்னா q ஸ்கொயர் வந்து டிவைடட் பை 3னா q இஸ் ஆல்சோ, இந்த 3 வந்து டிவைட் பை q தான். ஸோ இப்போ நம்ம இதை ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், p by q வந்து ஒரு co-prime numbers அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே ஃபேக்டர் வந்து என்ன இருக்குது, 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஆனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், pக்கும் qக்கும் வந்து co-prime, அதாவது ஃபேக்டர் வந்து 1 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே என்ன எப்படி இருக்குது, 3 வந்து ஃபேக்டராக இருக்குது, pக்கும் இருக்குது qக்கும் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு. ஸோ நம்ம இப்போ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா p and qக்கு வந்து co-prime numbers. ஸோ 1 தான் வந்து ஃபேக்டராக இருக்கணும், இங்கே வந்து 3 வந்து ஃபேக்டராக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக எழுதியிருக்கோம். p and q have at least 3 as a common factor, but this contradicts
the fact that the P and Q have no common factor. ஸோ வந்து காமன் ஃபேக்டர் எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே வந்து கான்ட்ரடிக்டாக இருக்குது, முரண்பாடாக இருக்குது. என்ன இருக்குன்னா 3 வந்து காமன் ஃபேக்டராக இருக்குது. ஸோ அவர் அசம்ஷன் இஸ் ராங். நம்ம என்ன அசம்ஷன் பண்ணியிருந்தோமோ அது வந்து ராங். ஸோ √3 therefore √3 இஸ் இர்ரேஷ்னல் நம்பர். ஸோ இந்த மாதிரி நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம √3க்கு எப்படி வந்து இர்ரேஷ்னல் அப்படின்றத ப்ரூவ் பண்ணோமோ நெக்ஸ்ட்டு வந்து √5க்கும் நம்ம இர்ரேஷ்னல் அப்படின்றத ப்ரூவ் பண்ணலாம். இப்போ இந்த √5 இர்ரேஷ்னல் நம்பரை ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது, அது வந்து எக்ஸசைஸில் தான். எப்போ எக்ஸசைஸ் வருதோ அப்போ வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 6 வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 6 பார்க்கலாம். ஷோ தட் 5 minus √3 இஸ் இர்ரேஷ்னல். லெட் அஸ் அஸ்யூம் டு தி கான்ட்ரரி that 5 minus √3 is rational. ஸோ இப்போ 5 minus √3 வந்து ஒரு ரேஷ்னல் நம்பராக நம்ம இங்கே அஸ்யூம் பண்ணிக்கலாம். அது கான்ட்ரடிக்ஷன் தான், ஒரு முரண்பாடு தான். ஸோ such that இப்போ வந்து இது ரேஷ்னல் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ நம்ம இங்கே வந்துட்டு a by b அப்படின்ற ஒரு கோப்ரைம்ஸை எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை எழுதிடலாம். such that we can find a and b is not equal to 0 such that 5 minus √3 is equal to a by b. ஸோ இங்கே வந்து such that போட்டுக்கோங்க, இங்கே வேண்டாம். a by b. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த b வந்து இந்த சைடுக்கு கொண்டு போயிடலாம், இந்த சைடுக்கு ட்ரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த a by b இருக்குல்ல, இந்த a by b ஃபுல்லாக இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். இந்த மைனஸ் √3 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். அப்போ 5 minus a by b is equal to √3. ஸோ இப்போ இந்த b-யை வந்து நம்ம எல்சிஎமாக பண்ணிடலாம். ஸோ இப்போ b வந்து எல்சிஎமாக இருக்குது. இங்கே வந்து 5b minus a is equal to √3. இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், இது வந்து ரேஷ்னலாக இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு வந்து √3-ஆக இருக்குது. ஸோ இதுவே வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனாக இருக்கிறதுனால இந்த 5b minus a by b இது வந்து ஒரு இர்ரேஷ்னல் நம்பர் அப்படின்றத நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டேட்மெண்ட் எழுதிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஸ்டேட்மெண்ட்டாக எழுதியாச்சு. சின்ஸ் a and b ஆர் integers, we get 5 minus a by b is rational, and so √3 is irrational and √3 is rational. இப்போ வந்து நமக்கு 5 minus a by b வந்து ஒரு ரேஷ்னல் நம்பர், ஏன்னா இது வந்து ஃப்ராக்ஷனாக இருக்குது, p by q ஃபார்மில் இருக்குது. ஆனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இங்கே √3 வந்து ரேஷ்னல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் திஸ் கான்ட்ரடிக்ட்ஸ் தட் the fact that √3 is irrational. ஆனால் நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இர்ரேஷ்னலாக இருக்குது, இது வந்து ரேஷ்னலாக இருக்குது. ஸோ திஸ் கான்ட்ரடிக்ஷன் ஹேஸ் arisen because of our incorrect assumption that 5 minus √3 is rational. இந்த கான்ட்ரடிக்ஷன் ஏன் வருது அப்படின்னா நம்ம தப்பாக அஸ்யூம் பண்ணியிருக்கோம் 5 minus √3 வந்து ஒரு ரேஷ்னல் அப்படின்னு. ஸோ we conclude that 5 minus √3 is irrational. அவ்வளோதான். ஸோ இப்போ நான் இங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, எப்படி பண்ணியிருக்கேனோ அதே ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே நீங்கள் எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம்பிள் நம்பர் 7ல் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 7 பார்க்கலாம். ஷோ தட் 3√2 இஸ் இர்ரேஷ்னல். லெட் அஸ் அஸ்யூம் டு தி கான்ட்ரரி தட் 3√2 இஸ் ரேஷ்னல். ஸோ கான்ட்ரரியாக நம்ம அஸ்யூம் பண்ணுறோம் 3√2 வந்து ஒரு ரேஷ்னல் நம்பர். தட் இஸ் we can find co-prime a and b, b is not equal to 0. ஸோ இப்போ வந்து a and b வந்து ஒரு co-prime. ஸோ such that 3√2 is equal to a by b. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 3-யை வந்து இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். அப்போ √2 is equal to a by 3b. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள் √2 இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. ஸோ திருப்பி நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதி ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், சின்ஸ் 3a and b ஆர் integers,
a by 3b is rational and so root 2 is rational. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா equal is equal to னு போட்டிருக்கோம். இப்போ root 2 வந்து இப்போ a by 3b வந்து ஒரு rational அப்படின்னா root 2வும் என்னவா இருக்கணும், ரேஷனலாக இருக்கணும். ஆனால் இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது, ஒரு முரண்பாடாக இருக்குது. ஏன் அப்படின்னா the fact that root 2 is irrational. ஆனால் இந்த root 2 வந்து எப்படி இருக்குது, ஒரு irrationலாக இருக்குது. ஸோ we conclude that 3 root 2 is irrational. அதனால் 3 root 2 வந்து ஒரு irrational நம்பர். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்பர் 7 பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 1.2 பார்க்கலாம். Exercise 1.2 question number 1 பார்க்கலாம். Prove that root 5 is irrational. இதை நம்ம prove பண்ணணும். Let us assume to the contrary that root 5 is rational. So we can find integers p and q. Q is not equal to 0. இப்போ நம்ம வந்து assume பண்ணுறோம். எப்படி assume பண்ணுறோன்னா ஒரு கான்ட்ரடிக்ஷனாக assume பண்ணுறோம். root 5 வந்து ஒரு rational number அப்படின்றத assume பண்ணுறோம். rational number அப்படின்னு சொல்லி assume பண்ணுறோம். அப்போ அதில் வந்து ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா p by qன்னு இருக்கும். அப்போ அந்த p and q வந்து ஒரு கோப்ரைம் அண்ட் q is not equal to 0ன்னு எழுதணும். q இருக்கிற இடத்துல 0 வந்து இருக்கக்கூடாது. அப்போ such that root 5 is equal to p by q where p and q are கோப்ரைம். இப்போ கோப்ரைம்னா நமக்கு என்னென்னு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3/4 இருந்துச்சு அப்படின்னா 1 into 3 1 into 4. இப்போ இதில் வந்து காமன் ஃபேக்டர் 1 மட்டும்தான் இருக்கணும், வேறு எந்த நம்பரும் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் கோப்ரைம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ PQ அப்படின்றது ஒரு கோப்ரைம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து ஸ்கொயரிங் போத் சைட்ஸ். ஸோ இப்போ root 5 whole square is equal to p by q whole square. ஸோ இங்கே 5, இங்கே வந்து 5 square by q square. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த q ஸ்கொயரை இந்த பக்கம் நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். அப்போ 5q square is equal to p square. இந்த 5 திருப்பி இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். அப்போ இங்கே 5 divides p square, then 5 divides p. ஸோ இதை வந்து நம்ம ப்ராக்கெட்டில் இப்படி கூட எழுதலாம், p square divided by 5 and p divided by 5. ஸோ இப்போ இந்த p divided by 5 வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு இன்டீஜர் கிடைக்கும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து நான் ஆல்ரெடி root 3 அதில் வந்து சொல்லியிருக்கேன். 5 வந்து p ஸ்கொயருக்கு டிவைட் பண்ணுச்சுன்னா இந்த 5 வந்து என்ன பண்ணும், pக்கு கூட டிவைட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 25 அப்படின்றது என்னது 5 ஸ்கொயர், 5ஐ டிவைட் பண்ணுது அப்படின்னா இது வந்து இந்த 5 வந்து 5ஐயும் டிவைட் பண்ணும். அதுதான் கான்செப்டே. ஸோ இப்போ வந்து நம்ம p by 5 அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு இன்டிஜர் கிடைக்கும், k அப்படின்ற ஒரு இன்டிஜர் கிடைக்கும். இப்போ இந்த 5ஐ இந்த பக்கம் நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா 5k. அப்போ pயோட வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ இந்த pயோட வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 1ல் வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். புட் த வேல்யூ of p in equation number 1. இப்போ 5q square is equal to p square இருக்கு. 5q square is equal to p இருக்கிற இடத்துல 5k whole square எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 5q square is equal to 5 square. இந்த ஸ்கொயரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கோங்க. அப்போ 25 into kன்னு இருக்கும். இப்போ இந்த 5ஐயும் 25ஐயும் கட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு q square is equal to 5kன்னு இருக்கும். இப்போ இந்த q ஸ்கொயரை இந்த பக்கம் நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். அப்போ எப்படி வரும் நமக்கு, q ஸ்கொயர் டிவைடட் பை 5 அண்ட் q டிவைட்ஸ் 5 இந்த மாதிரி இருக்கும். 5 டிவைட்ஸ் q அண்டு 5 டிவைட்ஸ் q ஸ்கொயர்னு இந்த மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கோம், pக்கு வந்து 1 தான் ஃபேக்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, pக்கும் qக்கும் 1 தான் ஃபேக்டராக இருக்கணும்னு சொல்லி. ஆனால் நமக்கு இங்கே வந்து 5 வந்து ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன அசியூம் பண்ணோமோ அது வந்து கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம திருப்பி ஸ்டேட்மெண்ட்டை எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து therefore p and q have at least 5 as a common factor. நமக்கு 5 அப்படின்ற ஒரு காமன் ஃபேக்டர் வந்திருக்கு. பட் திஸ் கான்ட்ரடிக்ட்ஸ் தட் the fact that p and q have no common factor. So our assumption is wrong.
ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து காமன் ஃபேக்டர் வந்து இருக்கக்கூடாது 1 தவிர்த்து. ஸோ அதனால் அவர் அசம்ஷன் இஸ் ராங். ஸோ தேர்ஃபோர் √5 இஸ் irrational. அவ்வளோதான். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த √5 √3 வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸும் கூட. ஸோ இப்போ இந்த ப்ரூவ் தட் சொல்லி √5 √3 √2 அதுக்கப்புறமா வந்து 2 நம்பரோட சேர்ந்து இருக்கும். ஒரு ரேஷ்னல் நம்பர் அண்ட் இர்ரேஷ்னல் நம்பர் சேர்ந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 3 இது எல்லாமே வந்து தரவாக வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 2 பார்க்கலாம். Question number 2 பார்க்கலாம். Prove that 3 plus 2 √5 is irrational. Let us assume to the contrary that 3 plus 2 √5 is rational. ஒரு கான்ட்ரடிக்ஷனாக அசியூம் பண்ண போகிறோம். 3 plus 2 √5 வந்து ஒரு ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லி. ஸோ ரேஷ்னல் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அப்போ வந்து நமக்கு P/Q ஃபார்மில் தான் எழுத போகிறோம். A/B ஃபார்மில் எழுத போகிறோம், அதாவது ஃப்ராக்ஷன் ஃபார்மில். இப்போ அந்த A அண்ட் B இன்டிஜர்ஸ் வந்து கோ ப்ரைமாக இருக்கணும் அண்ட் B is not equal to 0. அப்போ such that 3 plus 2 √5 is equal to A/B, where A and B are co-primes. Co-prime. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த A/B இருக்குல்ல, இதை வந்து நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த 3 வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். அப்போ 2 √5 is equal to A/B minus 3. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 √5 is equal to இங்கே வந்து by 1 போட்டலாம். LCM வந்து B, இங்கே A minus 3B. ஸோ இப்போ இந்த 2வையும் நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். அப்போ √5 is equal to A minus 3B by 2B. ஸோ இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா √5 இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம √5 என்ன சொல்லியிருக்கோம், ரேஷ்னல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்து நம்ம இதுவும் ரேஷ்னல், இது ரேஷ்னலாக இருக்கிறதுனால √5யும் ரேஷ்னல். ஆனால் நமக்கு √5 அப்படின்றது என்னது, √5 வந்து ஒரு இர்ரேஷ்னல். ஸோ அதனால் நம்ம என்ன அசியூம் பண்ணோமோ அது வந்து ராங். ஸோ அதான் நம்ம இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக எழுத போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதியாச்சு. சின்ஸ் A and B are integers, we get that A minus 3B by 2B is rational and √5 is ரேஷ்னல். ஸோ இது ரெண்டுமே வந்து ஈக்குவல்னு போட்டிருக்கிறதுனால ரெண்டு சைட்லேயும் நம்ம ரேஷ்னல்னு சொல்லலாம். பட் திஸ் கான்ட்ரடிக்ட்ஸ் தட் த ஃபேக்ட் தட் √5 இஸ் இர்ரேஷ்னல். இது ரெண்டுமே வந்து நம்ம ஈக்குவல் டு அப்படின்னு போட்டிருக்கிறதுனால இது இர்ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம், இதையும் நம்ம ரேஷ்னல் நம்பர் சொல்லலாம். ஆனால் √5 அப்படின்றது உண்மையிலே இர்ரேஷ்னல் நம்பர். ஸோ வி கன்க்ளூட் தட் 3 plus 2 √5 இஸ் இர்ரேஷ்னல். ஸோ இது இர்ரேஷ்னலாக இருக்கிறதுனால 3 plus 2 √5 வந்து ஒரு இர்ரேஷ்னல் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 3ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 3 பார்க்கலாம். பார்ட் 1 1/√2. ப்ரூவ் தட் த ஃபாலோயிங் ஆர் இர்ரேஷ்னல்ஸ். இர்ரேஷ்னல் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதில் பார்ட் 1 1/√2. லெட் அஸ் அஸ்யூம் டு தி கான்ட்ரரி தட் 1/√2 இஸ் ரேஷ்னல். ஸோ இப்போ வந்து நம்ம கான்ட்ரடிக்ஷனாக அசியூம் பண்ணுறோம். 1/√2 வந்து ஒரு ரேஷ்னல் நம்பர். ஸோ ரேஷ்னல் நம்பர் அப்படின்னா P/Q ஃபார்மில் இருக்கும். அந்த P/Q அதாவது A/Bன்னு சொல்லலாம், இல்லைனா P/Q. ஸோ A and B வந்து ஒரு கோப்ரைம் நம்பர் அண்ட் B is not equal to 0 such that 1/√2 is equal to A/B. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த √2வை வந்து இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இப்போ நம்ம √2வை இந்த பக்கம் கொண்டு போயிடலாம், இந்த A/Bயை இந்த பக்கம் கொண்டு போயிடலாம், அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றிடலாம். இப்போ எப்படின்னா இப்போ வந்து நம்ம Bயை இங்கே எழுதிடலாம். B is equal to √2A. ஸோ இப்போ இந்த Aவை இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். அப்போ √2 is equal to B/A. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், நமக்கு ரேஷ்னல் நம்பராக இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடும் அப்படின்னா ரேஷ்னல் நம்பர்னு அர்த்தம். ஆனால் √2 அப்படின்றது என்னது, ஒரு இர்ரேஷ்னல் நம்பர். ஸோ நம்ம நினச்சது வந்து கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. ஸோ இப்போ √2 வந்து அசியூம் பண்ணோம்ல, √2 வந்து ஒரு ரேஷ்னல் நம்பர்னு சொல்லி. ஸோ நம்மளோட அசம்ஷன் வந்து ராங். ஸோ அதை ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம எழுதிடலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதியாச்சு. சின்ஸ் A and B ஆர் இன்டிஜர்ஸ், B/A இஸ் ரேஷ்னல் அண்ட் ஸோ √2 இஸ் ரேஷ்னல். ரெண்டுமே வந்து ஈக்குவல் டுன்னு போட்டுக்கிறதுனால ரேஷ்னல். ஆனால்
பட்னு சொல்லியிருக்கோம்ல, ஆனால் this contradicts, இது வந்து ஒரு முரண்பாடாக இருக்குது. ஏன் அப்படின்னா the fact that root 2 is irrational, ஆனால் root 2 அப்படின்றது ஒரு irrational number. So we conclude that 1 by root 2 is irrational. So next வந்து part 2. So next வந்து part 2 7 root 5 வந்து நம்ம irrational அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். So let us assume to the contrary that 7 root 5 is rational. So contradictionாக நம்ம assume பண்ணுறோம் 7 root 5 வந்து ஒரு rational. That is we can find co-prime a and b is not equal to 0. இப்போ நம்ம இதை rational அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா நம்ம இதை எப்படி எழுதுவோம்னா a by b அதுக்கு ஈக்குவல் போட்டு a by bன்னு சொல்லுவோம். a and b வந்து co-prime and b இருக்கிற இடத்துல 0 இருக்கக்கூடாது. So such that 7 root 5 is equal to a by b. So இப்போ இந்த 7 இந்த பக்கம் நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா root 5 is equal to a by 7b. ஸோ இப்போ இந்த ஈக்குவல் டுன்னு போட்டிருக்கோம்ல, அப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து ரேஷனல் நம்பராக இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரேஷனல் நம்பர் தான் root 5 அப்படின்றது. ஆனால் root 5 அப்படின்றது என்னது, ஒரு irrational நம்பர். ஸோ அப்போ நம்ம root 5 வந்து ஒரு ரேஷனல் நம்பர்னு சொல்லி அசியூம் பண்ணியிருந்தோம்ல, நம்மளோட அசம்ஷன் வந்து ராங் அசம்ஷன். ஸோ வந்து root 5 வந்து ஒரு irrational நம்பர். ஸோ இதை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம எழுதி ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதியாச்சு. சின்ஸ் 7a and b are integers, a by 7b is rational and so root 5 is rational. ஏன் அப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா ஈக்குவல் டு போட்டுட்டு a by 7b அப்படின்றது ரேஷனல் நம்பர், ஏன்னா p by q அதாவது a by b ஃபார்மில் இருக்குது. அதே மாதிரி root 5யும் நம்ம ரேஷனல் நம்பர்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. ஏன் அப்படின்னா root 5 அப்படின்றது ஒரு irrational நம்பர். ஸோ we conclude that 7 root 5 is irrationalனு எழுதிடலாம். ஸோ நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னோமோ அதே எழுதியாச்சு. ஸோ we conclude that 7 root 5 is irrational. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3ல பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3 6 + root 2 வந்து நம்ம irrational அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். ஸோ let us assume to the contrary that 6 + root 2 is rational. That is we can find co-prime a and b is not equal to 0 such that 6 + root 2 is equal to a by b. இப்போ 6 + root 2 அப்படின்றது ரேஷனல் நம்பராக நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம் கான்ட்ரடிக்ஷனாக. இதில் a and b வந்து co-prime நம்பர் அண்ட் b இருக்கிற இடத்துல வந்து 0வாக இருக்கக்கூடாது. அப்போ 6 + root 2 வந்து ஒரு ரேஷனல் நம்பர்னு சொல்லியிருக்கோம்ல, அப்போ 6 + root 2 is equal to a by b. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த 6ஐ இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். அப்போ root 2 is equal to a by b minus 6. இப்போ root 2 is equal to இங்கே by 1 போட்டுட்டு bயை வந்து எல்சிஎம்மாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கே a minus 6b. இப்போ root 2 இப்போ ஈக்குவல் டுன்னு இருக்குது, நல்லா பாருங்கள் ஈக்குவல் டுன்னு இருக்குது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ரேஷனல் நம்பராக இருக்குது. அப்போ root 2 என்னது ரேஷனல் நம்பர் தான். ஆனால் கான்ட்ரடிக்ஷன் இது என்னென்னா root 2 அப்படின்றது irrational நம்பர். ஸோ அதனால் 6 + root 2 வந்து ஒரு irrational நம்பர் அப்படின்றத நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிடலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக எழுதியாச்சு. சின்ஸ் a and b integers, ஸோ a minus 6b by b is rational, therefore root 2 is rational. ஏன்னா இப்போ நம்ம ஈக்குவல் டுன்னு போட்டிருக்கோம்ல, ஸோ இது ரேஷனல் நம்பர் அப்படின்னா இதுவும் ரேஷனல் நம்பர். பட் திஸ் கான்ட்ரடிக்ட்ஸ் தட் fact that root 2 is irrational. ஆனால் root 2 அப்படின்றது என்னது ஒரு irrational number. Hence our assumption is wrong. Therefore 6 + root 2 is irrational number. ஸோ இப்போ இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் கொஷின்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து சாப்டர் நம்பர் 2ல் பார்க்கலாம். இந்த சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.